ஹலோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் டே. நாம் இங்கிலீஷில் பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் லேசாக வாக்கியம் அமைக்க தெரிஞ்சாலே போதும். ஒரு கவிதை எழுதுறது எப்படிங்கிறதையே நம்ம வெறும் 5 நிமிஷத்தில் படித்த முடியும். ஆக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஃபண்டமெண்டலாக இருக்குது. இதை பற்றி நம்ம ப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை நம்ம சேனல்லையே கூடிய விரைவில் கொடுப்போம். நீங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி சார் நம்ம இங்கிலீஷில் கவிதை எழுதுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? முதல்ல இங்கே நாம் ஒன்று சொல்லி ஆகணும். இதில் நாம் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட், அதாவது பொயட்டிக் லைன்ஸை எப்படி உண்டாக்குறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவிட்டி ஆஸ்பெக்ட் அதாவது ஆக்கத்திறன் சம்மந்தப்பட்டதை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது ஆளுக்கு வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு வறுமை, அதை ஔவையார் ஒரு பெண் துறவி பார்க்கும்போது கொடிது கொடிது வறுமை கொடிது அச்சச்சோ அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் இதையே வள்ளலார் ஒரு ஜீவகாருண்யவாதி பார்க்கும்போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு தானும் அந்த வறுமையில் பங்கெடுத்துக்கிறார். இதையே பாரதி ஒரு புரட்சியாளர் பார்க்கும்போது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறாரு. ஆக இந்த ஆக்கத்திறன் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஆளுக்கு மாறுபடும். ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட என்ன ஆக்கத்திறன் இருக்கோ அதைத்தான் வெளியே கொண்டு வருவாங்க. அதனால் அது சம்மந்தமாக நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்லை. ப்ரோஸுக்கும் பொயட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? ரைட் மேட்டர் இன் த ரைட் மேனர் இஸ் ப்ரோஸ். அதாவது சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், அட்ஜங்க்ட் அந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் படி நம்ம வாக்கியம் அமைச்சிருந்தோம்னா அது ப்ரோஸ். பட் ரைட் வேர்ட் இன் த ரைட் ஆர்டர் இஸ் பொயட்ரி. அதாவது சரியான வார்த்தை சரியான இடத்தில் அப்படிங்கிறது பொயட்ரி. அது என்னங்க சார் சரியான வார்த்தை சரியான விதத்தில்? சார், ஃபைல்ஸுக்கும் பைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபைல்ஸுக்கும் பைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் கவனிக்கணும். உட்காந்து பார்க்கறது ஃபைல்ஸு, பார்த்து உட்கார்றது ஃபைல்ஸு. அதாவது டு சிட் அண்ட் சி இஸ் ஃபைல்ஸ், பட் டு சி அண்ட் சிட் இஸ் ஃபைல்ஸ். ஸோ இங்கே நம்ம கவனித்தோம்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த வார்த்தைகளை ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, இடத்த மாற்றி அமைச்சோம்னா ரசிக்கக்கூடிய ஒரு கவித்துவம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று லேசாக வாக்கியம் அமைக்க தெரியணும், இன்னொன்று எதுக மோனையான வார்த்தைகள் அந்த வாக்கியங்களை வர மாதிரியும் பார்த்துக்கணும். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கிழக்கே உதித்தான் இந்த வாக்கியத்தை எடுத்துக்குவோம். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான வாக்கியமே இருக்குது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அந்த வாக்கியம். இதுக்கு அர்த்தம் சூரியன் கிழக்கே உதிக்கும். இதில் உதித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறனால அதுக்குரிய வார்த்தை அந்த ரைசஸ் அப்படிங்கிறத பாஸ்டன்ஸ்க்கு ரோஸ் அப்படின்னு நம்ம மாற்றிக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? த சன் ரோஸ் இன் த ஈஸ்ட். இப்போ பொயட்டிக் ஃபார்மில் இன்னொரு லைனை நம்ம உண்டாக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, முதல் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு எதுக மோனையாக அமையக்கூடிய வார்த்தை உள்ள ஒரு வாக்கியம் தேவை. நமக்கு இங்கே தெரிஞ்ச ஃபேமஸான அந்த வார்த்தை இருக்குது, SUN சன் அப்படின்னா சூரியன். இதுக்கு ஈக்குவலான வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், SON சன், அதாவது மகன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வார்த்தை. இது வர்ற மாதிரி செகண்ட் வாக்கியத்தை அமைப்போமே. அப்போ நமக்கு இப்படி சொல்லுவோமே, அந்த நேரத்தில் என்னுடைய மகன் வந்தான். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க, அதில் இல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கு. அதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் அட்டுனா இல், அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறோமோ அதில். அட் வடபழனி அப்படின்னா வடபழனியில், அட் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலாப்பூரில். இங்கே அந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேரம் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் அந்தங்கிறதுக்கு தட், நேரங்கிறதுக்கு டைம். அப்போ அட் த டைம் அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா என்னுடையங்கிறதுக்கு மை, மகன்கிறதுக்கு சன். வந்தான் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா வாங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை கம். இங்கே நம்ம வந்தான்னு சொல்கிறோம் பாஸ்டன்ஸ். அப்போ கம்ங்கிறதுக்குரிய பாஸ்டன்ஸ் கேம். அப்போ நம்ம அதை போட்டுக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சது? அட் த டைம் மை சன் கேம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடைச்சது. கவனிங்க, இந்த 2 வரிகளும் ப்ரோஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ முதல் வரியில் இருக்கிற த சன்ங்கிறதும் 2வது வரியில் இருக்கிற மை சன்ங்கிறதும் எதுக மோனையாக இருக்குது. அதனால் அந்த 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸையும்
அந்தந்த வரியின் கடைசிக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா எதுக முனையாக இருக்கிற விஷயங்கள் பொதுவாக கவிதை வரியின் பின்பகுதியில், அதாவது கடைசியில் தான் வரணும். இப்போ நமக்கு ரோஸ் இன் த ஈஸ்ட் த சன் அட் த டைம் கேம் மை சன் அப்படிங்கிற வரிகள் கிடச்சிருக்கு. இதை நாம் இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணுவோமே, அதாவது அழகுபடுத்துவோமே. இதில் இந்த ஈஸ்ட்டுங்கிறதும் அட் த டைம் அப்படிங்கிறதும் ஒரே அமைப்பில் இருக்குது. இதை கிராமரில் ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வரியில் இருக்கிற இந்த ஈஸ்ட்டுங்கிறத தூக்கி ரெண்டாவது வரியில் இருக்கிற அட் த டைம்ங்கிறதுக்கு நேர் மேலே வர மாதிரி இடத்த மாற்றி போடுவோமே. இப்போ நமக்கு இந்த ஈஸ்ட் ரோஸ் த சன் அட் த டைம் கேம் மை சன் அப்படிங்கிற வரிகள் கிடச்சிருக்கு. இதை நாம் படிக்க வேண்டிய விதத்தில், அதாவது கோர் வேர்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து படித்தோம்னா நமக்கு பொயட்டிக் ஃபார்மில் இந்த வரிகள் மாறி இருக்கிறது தெரியும். அதாவது இந்த ஈஸ்ட் ரோஸ் த சன் அட் த டைம் கேம் மை சன் ஆக நமக்கு பொயட்டிக் லைன்ஸ் கிடச்சாச்சு. இது நாம் எழுதின இங்கிலீஷ் புக்கு, ஒரு சிம்பிள் புக். இதோட ஆக்சுவலான டைட்டில் மைக்ரோ இங்கிலீஷ். ஆனால் இது அவ்வளவு காமனான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அல்ல. அதனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணுமேங்கிறதுக்காக an interesting guide to spoken English அப்படின்னு இதுக்கு நம்ம டைட்டில் வச்சுருக்கோம். இதில் நாம் ஹவு டு ரைட் போயம்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் போட்டிருக்கோம். நம்ம இதில் இந்த 2 பேப்பரை படித்தாலே போதும், நம்ம இங்கிலீஷில் ஒரு கவிதையை எழுத முடியும். இதில் அதிகமாக பிரிண்டட் மேட்ரும் இருக்காது, செய்முறை விளக்கம் தான் இருக்கும். பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்குது. அதிகமாக கவனிங்க. நம்ம நிறைய கவிதைகள் எழுதியிருக்கோம். அதில் சிலவற்றையும் இந்த புக்கில் போட்டிருக்கோம். அதில் இருந்து இந்த ஒரு கவிதையை உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். இதோட தலைப்பு த விப் அண்ட் த வீக். அதனுடைய பொருள் வலியோனும் எளியோனும். இந்த இங்கிலீஷ் போயத்தினுடைய தமிழ் வெர்ஷனையும் நாம் தான் எழுதியிருக்கோம். இந்த கவிதை இப்படி தான் போகுது. வேகமாய் செய் ஒரு யானை பொரியலை, நம் கொசுவுக்கு பசிக்கிறதாம், கோபம் கோபமாய் வருகிறதாம். புதிது போல் சுத்தம் செய் நாகபாம்பின் பற்களை, பாம்பு பளிச்சு பண்ண விரும்புகிறதாம் அவைகளை உடனே. ஆகாயத்தாளை 2 துண்டாய் கிழித்து போடு, கவனி ஒன்றாக இருக்கும்போது அது அசிங்கமாய் தெரிகிறது. இதுவும் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை நாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ப்ரிப்பேர் யூ ஃபாஸ்ட் அன் எலிஃபண்ட் ஃப்ரை, த மஸ்கிட்டோஸ் கெட்டிங் ஹங்க்ரி அண்ட் ஆங்க்ரி. இப்படி தான் இந்த கவிதை ஆரம்பிக்குது. இதை படிக்கிறதுக்குன்னே ஒரு விதம் இருக்குது. இதை இப்படித்தான் படிக்கணும். ப்ரிப்பேர் யூ ஃபாஸ்ட் அன் எலிஃபண்ட் ஃப்ரை, த மஸ்கிட்டோஸ் கெட்டிங் ஹங்க்ரி அண்ட் ஆங்க்ரி. இந்த மாதிரி படிக்கிறத கிராமரில் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் கடினமான மில்டானிக் லைன்ஸையும் நம்ம தொடர்ந்து வர இருக்கக்கூடிய நம்முடைய வீடியோக்களில் பார்ப்போம். இதை படித்து பார்க்க விரும்புகிறவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி என்லார்ஜ் பண்ணி அமைதியாக படித்து பாருங்கள். வாட் மை டியர் வியூவர்ஸ், நாம் எதையுமே முறைப்படி படித்தோம்னா இங்கிலீஷில் கவிதை எழுதுறது எப்படி அப்படிங்கிறதவே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம படிச்சிட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.